Hi friends, welcome to RST Healthy Kitchen. For more videos, subscribe my channel. Hi friends, இன்னைக்கு பார்க்க போற ரெசிபினா கார கொழுக்கட்டை. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் அரிசினா நைட்டே ஊற வச்சிருக்கேன். இல்லைன்னா நம்ம 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சாலே போதும். நான் வெறும் அரிசி ஒன்று யூஸ் பண்ணுறேன். எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பாஸ்மதி ரைஸ் தவிர. இது இப்போ அரைச்சிக்கலாம். அதுக்கு நம்ம 5 மிளகாய், ஒரு பூண்டு, ஒரு முழு பூண்டு நம்ம எடுத்துக்கலாம், ஒரு ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்ததும் நம்ம கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நான் ஒரு 4 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்ச இந்த மாவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா அதை கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. சிம்மில் வச்சு கைவிடாமல் கலந்துகிட்டே வந்தால் தான் அது நல்லா கலந்து வரும். நீங்கள் விட்டுட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். அதனால் கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே வந்தீங்கன்னா அது திக்னஸ் ஆகும். திக்காகி நம்ம பிடிச்சி பார்த்தா நமக்கு தெரியும் கொழுக்கட்டை பிடிக்கிற சைஸு. அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பக்கத்தில் நான் இட்லி குக்கர் வச்சுருக்கேன். இதில் உருண்டை பிடிச்சி கொழுக்கட்டை மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சு நம்ம இதை வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம இப்படியே கூட சாப்பிட்லாம். ஆனால் நான் இதை தாளிக்க போகிறேன். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வேகட்டும். உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்து வேக வச்சுக்கோங்க. பார்த்துட்டு இப்போ நல்லா வெந்துடுச்சு. இந்த சமயத்தை நம்ம எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு நல்லா இதை தூள் பண்ணிக்கலாம். நம்ம கரண்டிலேயே நம்ம போட்டு நல்லா தட்டினோன்னு நல்லா தூள் ஆகிடும். இப்போ இதை என்ன பண்ணணுன்னா நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கும், தேவைப்படும். எண்ணெய் விட்டுட்டு 3 ஸ்பூன் கடுகு, 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, வாசனைக்கு கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். வறுத்துக்கோங்க. நல்லா அது வறுபட்டதும் நம்ம பொடி பண்ணி வச்சு அந்த கொழுக்கட்டையில் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா செவுக்க வச்சு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணதால் ஆல் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் மை சேனல்.